உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆசைப்படுற எல்லா விஷயங்களும் நடந்தால் எப்படி இருக்கும்? அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்களா? த சீக்ரெட் ரகசியம் அப்படிங்கிற புத்தகம் வாசிச்சிருக்கீங்களா? இந்த புத்தகத்தை தமிழில் நம்ம சேனலில் வாசித்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அதோட ஒரு சின்ன பார்ட்டு நான் இப்போ சொல்கிறேன். உங்கள் வாழ்க்கை இந்த மாதிரி இருக்கா? எல்லாத்துலேயும் கஷ்டம், எது எடுத்தாலும் தோல்வி, நீங்கள் ஆசைப்படுற எந்த விஷயமும் நடக்கிறதில்ல, வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக இருக்கேன், நான் எப்படிடா வாழ்கிறது, நான் வாழலை, ஜஸ்ட்டு நான் கடந்துட்டுருக்கேன் வாழ்க்கை அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்களா? உடனே இப்படி நினைக்கிறத, இப்படி பேசுகிறத விட்டுடுங்க. இதுக்கப்புறம் இப்படி சொல்லி பாருங்கள், இப்படி திங்க் பண்ணி பாருங்கள். எப்படி அப்படின்னா, என் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கே, சந்தோஷமாக இருக்கேனே நான் நல்லா ஆரோக்கியமாக இருக்கேனே, என்கிட்ட நல்ல போதுமான அளவுக்கு பணம் இருக்கேன், என்கிட்ட ஒரு சூப்பரான சந்தோஷமான உறவுகள்லாம் என்னை சுற்றி இருக்கேன், என்ன ரொம்ப மரியாதையாக எல்லோரும் நடத்துகிறாங்க, என்கிட்ட எல்லோரும் அன்பாக நடந்துக்கிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் அப்படியே உங்களுக்கு என்ன தேவையோ அதை அப்படியே பேச ஆரம்பிங்க, அதை அப்படியே நினைக்க ஆரம்பிங்க, அதை அப்படியே பேச ஆரம்பிங்க. ஈர்ப்பு விதி அதை கேட்டுகிட்டே இருக்கும், இந்த பிரபஞ்சம் அதை கேட்டுகிட்டே இருக்கும். ஈர்ப்பு விதி மூலமாக பிரபஞ்சம் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மக்கிட்ட அதை கொண்டு வந்து சேர்க்குமா. வாழ்க்கையில் என்னெல்லாம் தேவையோ, ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், ஒரு நல்ல ஒர்க்காக இருக்கலாம், இல்லை ஒரு உங்களுக்கு தேவையான அளவுக்கு பணமாக இருக்கலாம், நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் நீங்கள் முதல்ல ஆசைப்படுங்க, அதை வெளிப்படுத்துங்க. ஒரு பேப்பர் எடுத்து எழுதுங்க, அது என்கிட்ட ஆல்ரெடி வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி நினச்சி நீங்கள் சந்தோஷப்படுங்க. அன்பால், ஒரு சந்தோஷத்தால் உங்களை நீங்களே நிறைச்சிக்கோங்க. இந்த யூனிவர்ஸ் உங்ககிட்ட அதை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படிங்கிறது இதில் சொல்லியிருக்காங்க. அலாவுதீனும் அற்புத விளக்கும் அப்படின்ற கதை கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் அலாவுதீன் வந்து அந்த அற்புத விளக்கை தேய்ச்சதுக்கப்புறம் ஒரு பூதம் வரும். அது என்ன சொல்லும்? தங்கள் கட்டளை என் பாக்கியம் அப்படின்னு சொல்லும். அதே மாதிரி தான் இந்த பிரபஞ்சமும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை நிறைவேற்றுறதுக்கு தான் இருக்குது.